மாலுக்குட்டி, ஏ மாலு, அங்கே அங்கே நில்லடி மாலு. எதுக்குடி இப்படி ஓடுற மாலதி? கொஞ்சம் கைவிட்டா போதுமே, அப்படியே ஓடிடுவா. இப்படி ஒரு வால் எனக்கு. ஏய் ஏய் ஏய், எதுக்குடி அதெல்லாம் எடுக்கிற? சுச்சுச்சோ போச்சு. ஏய் மாலு, மாலு, என்ன என்னது கையில? முரளிகிருஷ்ணன் நாளைக்கு வர்றாரோட்டோ? ஆமா, அமெரிக்கால இருந்து ஒரே விமானத்துல தானே வர்றார்? இல்ல, பாம்பே வந்த பிறகு அங்கிருந்து மாறி வரேன். எப்படி ஆனாலும் நாளை பேஷா நான் ஒரு பூஜை நடத்திடணும். ஏன்னா 2 வருஷம் கழிச்சுன்னா இங்க வர்றார். மாலத்துக்கு அப்பா பார்த்த ஞாபகம் இருக்காதுல்ல? அது எப்படி? ஓ சமத்து. உங்க அப்பா கொண்டு ஒரு பொருள்ல இந்த பூக்காரிக்கு ஒண்ணு குடுப்பியா மாலத்தி? அது எப்படி கொடுப்பேன்? எல்லாம் எனக்கு தான். பேச்சு பாரு, ஓயோடு. சொன்னா கேட்க மாட்டேன். ஜானகி, என்னம்மா? இந்த லிஸ்ட் பிரகாரம் உள்ள சாமான்களை சீக்கிரமா கொண்டு வரணும்னு பலசரக்கு கடைக்காரங்கிட்ட சொல்லிடு. அப்படியே நாளையில இருந்து 2 லிட்டர் பால் அதிகமா வேணும்னு அம்மா கண்ணு கிட்ட சொல்லிடு. சரி. ஏண்டி இவ்வளவு நேரம்? கோயில் கட்டி கும்பாபிஷேகம் நடத்திட்டு வரியா இல்ல கும்மாளம் போட்டுட்டு வரியா? காப்பி போட்டு வச்சிருந்தேன். காப்பியாது அப்பவே கொட்டியாச்சு சாக்கடையில. பாலாவது மாலு, பாட்டுக்கு பிரசாதம் கொடு. நான் இன்னும் குளிக்கல, அத பூஜை ரூம்லயே வச்சிடு. இந்த பாட்டி அக்கண்ணு. இனிப்பு எனக்கு வேண்டாண்டா கண்ணு, நீயே சாப்பிடுமா. கொஞ்சம் வேண்டாண்டா. முட்டை. வா. மாலு, சாமி கிட்ட நல்லா வேண்டிக்கிட்டியா? என்னன்னு? அப்பா சீக்கிரம் வரணும்னு. அப்புறம் அம்மாவை பாட்டி திட்டக்கூடாதுன்னு. திருட்டு கழுத, அவளுக்கு தப்பாம அப்படியே பிறந்திருக்கியே. போ போ, பாத்து போமா. அப்போ பா. அப்புக்கு பொண்ணு வேண்டாம், நீ உள்ள போமா. நீ எங்கேயும் போக கூடாது, இங்கே இருக்கணும். இந்த அப்பா எப்பமா வர்றாரு? அப்பா இப்ப பிளேன்ல வந்துட்டு பாருமா. ரொம்ப மேல பறந்து தானே பிளே வரும். அப்ப வேண்டிட்டா அப்படிலாம் பேசக்கூடாது. இல்ல பேசக்கூடாது சாமி. என்னது? ஒண்ணு இல்ல. குடுமா. ஒண்ணு இல்ல. நீ கொஞ்சம் காலைய பாக்கலாம். இது எதுக்கு மாலை குட்டிக்கு? எதுக்கு? அப்போட கழுத்துல கட்ட. நாய் குட்டி கழுத்துல ரிப்பனா? அப்போ வரும்போது அப்போ அழகா இருக்கணும்ல. அப்போ உங்க பொண்ணு அவசரப்படுறா உங்களை பாக்கிறதுக்கு. அவளுக்கு மட்டுமா அவசரம்?
வரும் அந்த வேளை வரும் என் தாகம் தனியனோ காதல் கந்தம் பாடி பாடி வாழும் காலம் மாறாதோ தண்ணி வாசல் காண காண கண்கள் ரெண்டும் போதாதோ கண்ணந்தான் வண்ணந்தான் இவள் தேடுதோ மெல்ல வரும் காற்றில் துள்ளி வரும் நான் வந்துதான் ஆடுதோ பூவானமே தேன் திங்குதே வெண்ணதியாய் தோன்றினாள் தாயுந்தவள் சொந்தமில்லை என்றால் உன் வாசம் போகுமோ தெய்வம் என்னை தேடி தேடி தேரும் காலம் மாறாதோ மழலை மொழி கேட்ட போது தாயின் உள்ளம் மாறாதோ காலம் சொல்லும் தாயின் மனம் பூங்காட்டமோ வரும் காற்றில் துள்ளி வரும் நான் வந்துடாடுதோ பூவானவே தேன் திங்குதே பூஜைக்கு நாள் தேடுதோ மெல்ல வரும் காற்றில் துள்ளி வரும் நான் வந்துடாடுதோ பூவானவே பூஜைக்கு நாள் தேடுதோ என்ன சத்தம்? கடவுளே, இந்த திருட்டு பூனையோட ஒரே தொல்லையா போச்சு. என்ன வேலை செஞ்சுக்க பாரு. ஆஹா, அது பூனை ஆனாலும் சரி யாரானாலும் சரி, இன்னைக்கு அதை பிடிச்சிட்டு தான் மத்த வேலை. ரொம்ப நாளா ரெண்டும் தேடிக்கிட்டு இருக்கேன், கிடைக்காம டிமிக்கி கொடுத்துட்டு இருக்குங்க. இன்னைக்கு அது கிடைச்சா நான் சும்மாவே விட மாட்டேன். நல்லா தோலை உரிச்சி துண்டு துண்டா வெட்டி உப்பு கண்ண போட்டுறேன். அதுக்கப்புறம் விறகு வச்சு அடுப்ப மூட்டி கடாயில எண்ணெய ஊத்தி நல்லா ஒரு பெரட்டு பெரட்டி வறுத்து எடுத்துடுறேன். எங்க அந்த கட்டை? எல்லாம் கொண்டாடுதான். போடா இங்க இருந்து. இங்க அழிஞ்சிட்டு இருக்க உன்னோட ஒரே தொந்தரவா போச்சு. உங்க அப்பா வரட்டும். இறங்குமா சீதா, இறங்கு. மாலதி, நீ இவ்வளவு பெரிய பொண்ணாயிட்டியே. பாட்டியோட செல்ல கண்ணு. இவ்வளவு உனக்கு ஞாபகம் இருக்கா? சீதா, உன்னோட அக்காடா கண்ணு. இவதாண்ட மாலதி.
இவ்வளவு நேரமாகியும் நீங்க வராததுனால நான் எழுதின லெட்டர் உங்களுக்கு கிடைக்கலையோன்னு நினைச்சிட்டேன். நகை கிடையாச்சு, எல்லாத்தையும் அப்படியே விட்டு வந்துட முடியுமா? இப்ப என்ன இங்க கல்யாண சீசன், ரமேஷ் தான் வர முடியாதுன்னாரு, நான் விடல. முரளி தம்பிக்கு கொஞ்ச நாள் தானே லீவ் இருக்கு, ஒவ்வொருத்தரையும் அங்கங்க வந்து பாக்குறதுக்கு அவங்க நேரம் இருந்தா தானே. போதாத்துக்கு அம்மாவோட பிறந்த நாள் வேற. ராஜு எங்க? அங்க எங்கயாவது இருப்பா. நீங்க வாங்க உள்ள போலாம். வினோதினி, நல்ல எண்ணெய் தேய்ச்சி வெந்நீர் போட்டு சுகமா குளிச்சா கார்ல வந்த கலப்பு தானா போயிடும். வந்து இறங்கல அதுக்குள்ள ஆரம்பிச்சியாவோ உடம்பு பிரச்சனையே. உடம்ப கவனிச்சுட்டா தானே மத்த சங்கதி எல்லாம் நல்லா நடக்கும். அது வாஸ்தவம் தான். ஆனா அதே நேரத்துல மண்டையிலேயே கொஞ்சம் மசாலா வேணும், அதை மறந்துடாத. ரமேஷ் வேணாம்பா வேணாம்பா, நான் குடிச்சிட்டு அது உண்மையில அசிங்கப்படுத்துற போது அத்தே அத்தே அத்தே. ஆமா, முரளி திரும்பி போறப்ப உன்னையும் கூட்டிட்டு போற மாதிரி ஏதாவது ஐடியா இருக்கா? இந்த ஜென்மத்துல அது நடக்கும்னு தோணல. அதுக்கு இந்த பாஸ்போர்ட் அது வேற கேக்குறாங்க. அதுவும் இல்லாம அத்தைய தனியா விட்டுட்டு எப்படி போறது? நீங்க வந்து இங்க தங்குறதா இருந்தா நான் போறத பத்தி யோசிப்பேன். அம்மா கிட்ட மாட்டிட்டு முழிக்கணுமா? ஐயோ, அது நம்மால முடியாது. ஒரு விஷயம் சொல்லட்டுமா? உனக்கு இருக்கிற பொறுமை எனக்கு கொஞ்சம் கூட கிடையாது. என்னங்க வெட்டி பேச்சு பேசுனது போதும். முதல்ல குழந்தைங்களை தூங்க வைங்க. காலையில முரளி வரான், சீக்கிரமா ஏர்போர்ட்டுக்கு போகணும். குழந்தைகளா போய் தூங்குங்க, போங்க போங்க. கடவுளே முருகா. மாலதி, எங்க போச்சு இந்த பசங்க? தண்ணி நீ குடிச்சா அப்படி ரேடியேட்டர் குடிக்க வேணாமா? எங்க அந்த பெட்டி சாவி எங்க? நான் தான் வச்சிருக்கேன். ஓடாதீங்க, விழுந்துருவீங்கம்மா. ஒழுங்கா பாத்து இருங்க. கோபி, இரு இரு. சீதா, உள்ள போமா. ஆமா, சீனி சிங்காச்சிட்டு நீ எங்க கிளம்பிட்ட? வீட்டுல வேலைக்காரன் இருக்கிறதா நினைப்பா? இல்லம்மா, ராஜு உங்களோட வரட்டும், நான் வேணா இங்கே இருக்கேன். அது ஒண்ணும் சரி வராது. இவ ஏர்போர்ட்ல போய் நின்னாதான் பாசம் தெரியுமா? இவளை அங்க கூட்டிட்டு போனா அபசகுனமா தான் இருக்கும். இவ இங்கேயே இருக்கட்டும். டிரைவர், வண்டி எடு. அப்பா வராரு. ஹாய் மாலு எங்க? அப்பா. மாலு மாலு குட்டி முரளி, ஆரம்பிச்சீங்களா? நான் வரும்போது சரி, போகும்போது சரி, இதே அழுகுதானா? எங்க சிரிங்க பாக்கலாம், சிரிங்க. சீதா, வினோதினி அக்கா எப்ப வந்தீங்க? நேத்து வந்த. நல்லா இருக்கீங்களா அத்தா? நல்லா இருக்கு. நானும் ஒருத்தங்க இருக்கும்பா, நாங்களும் பாத்துட்டோம்பா. ராஜீவ் இல்ல? நான் எவ்வளவோ தடவை கூப்பிட்டேன், அவதான் வீட்டுல வேலை இருக்குன்னு வர மறுத்துட்டான். அப்பா, நம்ம அமெரிக்கா போறப்போ நம்ம அப்பவே கொண்டு போலாமா? ஆரம்பிச்சுட்டான் அப்பு புராணத்தை. அப்பு என்ன, யார வேணாலும் கூட்டிட்டு போலாம். அது சரி, யார் அந்த அப்பு? அது ஒரு அசிங்கம் முடிச்ச தெருநாய். இல்லப்பா, நல்ல நாய். நாய் என்னமா, என் சின்ன மாலத்துக்கு ஒரு பெரிய யானையை கூட கூட்டிட்டு போலாம். நிஜமா? நிச்சயமா. அமெரிக்காவிலே ஒரே நேரத்துல 2-3 பொண்ணுகளை கட்டிக்கிறாங்களாமே. உங்களுக்கு ஒரு பொண்ணுக்கே வழி இல்ல. அது இல்ல பின்ன, என் அழகுக்கு ஒரு ஜோடி கிடைக்காதா? நீங்க அழகுன்னு யார் சொன்னது? தெரிஞ்ச விஷயம் தானே. அப்புறம் அழியறீங்க. இவங்கிட்ட என்ன தமாஷை போட? அந்த பெட்டியெல்லாம் உள்ள கொண்டு வந்து வை. பாத்துக்கிட்டு நிக்காத, உள்ள வந்து எல்லாருக்கும் டிஃபன் கொடு.
இதே கட்டில அன்னைக்கு ஒரு நாளைக்கு ஒரு அழகான ரோஜாவோட படுத்திருந்தேன். பூத்து சிரிச்ச அந்த ரோஜா யார் தெரியுமா? தெரியாது. தெரியாது. கிட்ட வா சொல்றேன். எவ்வளவு நாளாச்சு ராஜி இந்த சிரிச்ச முகத்தை பார்த்து. ஐயோ, வேண்டாம். ஏய், எத்தனை நாள் கழிச்சு வந்திருக்க? ஓஹோ, அப்படியா? வேண்டாம்மா, அப்பா கிட்ட வேற ஒரு அழகான தும்பி இருக்கு. நீயும் சீதாவும் சமையல் ரூமுக்கு போய் ஒரு காரியம் பண்ணணும். ஆ, பாட்டியோட கண்ணாடி ஜடியில சாக்லேட் இருக்கு. அதுல ஆளுக்கு ஒண்ணு எடுத்து வாயில போட்டுக்கிட்டு தோட்டத்துல போய் விளையாடணும். கொஞ்ச நேரம் கழிச்சு மாலுக்குட்டி அப்படின்னு அப்பா கூப்பிடுவேன். அப்பா வந்தா போறோம். ஓகே, போங்க 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 போங்க. நல்லா மாட்டிக்கிட்டேல்ல. இந்த தும்பியை இப்ப விடுறதா? டிஃபன் எடுத்து வச்சு எவ்வளவு நேரம் ஆகுது? எனக்கு பசிக்குது இல்ல, சீக்கிரம் வாப்பா. நல்லா இருக்க? 14 கேரட் தான். அமெரிக்காவுல இதான் இப்ப ஃபேஷன். நீ எங்காவது வெளியில போகும்போது போட்டு போலாம். உன் கலருக்கு ரொம்ப நல்லா இருக்கும். அம்மா, இது புதுசா வாங்கிட்டு வந்தேன். இங்க குழு பாக்கலாம். அட, நல்ல எடுப்பா தான் இருக்கு. தங்கம் தானே? நல்ல மஞ்சளா இல்லையே. வெளிச்சத்துல போய் பார்த்தாதான் தெரியும். தங்கம் போலத்தான் இருக்கு. தங்கமே தான். இத பாத்தியாடி வினோதினி? முரளி எனக்காக ஆசையா கொண்டு வந்திருக்கான். 14 கேரட் தானா? எதுவா இருந்தா என்ன, முரளி எனக்காக வாங்கிட்டு வந்திருக்கா. கொடுங்க பாக்கலாம். நல்ல டிசைனா இருக்கு. பரவாயில்லைங்க, அம்மாவே வச்சுக்கிட்டோம். இந்த ₹1 வச்சிருந்தேன், காணலையே. ஒருவேளை ராகம் எடுத்திருப்பானோ? என்னம்மா? உனக்கு ஒண்ணு காட்டுறேன்பா. எங்கம்மா கூப்பிடுற? பாட்டி, இவ என்ன எங்க கூப்பிடுற? ஐயோ, ஐயோ, நீ யாரு? ஐயோ, கடவுளே, கடவுளே, ஐயோ, ஐயோ, என்ன விட்டுடு. காலத்துல என்ன இப்படி பயம்?
அங்க என்ன பண்ணிட்டு இருக்க? முரளி கிட்ட கொஞ்சறது மட்டும் உன் வேலைன்னு நினைக்காத. மத்த வேலையெல்லாம் அப்படியே இருக்கு. நாளைக்கு அவன் கோயில்ல அங்க பிரதட்சணம் வேற பண்ணணும். சுத்தமா இருக்கணும். வந்து என்கிட்ட எங்கிட்டுமே கிடையாது. முதுகு வேற வலிக்குது. அந்த தைலம் கொண்டு வந்து தேவை. சீக்கிரமா வாமா, கதவு சாப்பாடு போடணும். ராஜி, இன்னைக்கு அப்பா மகளை மட்டும் சேர்ந்து தூங்குங்க. முடி. சீதா, கோபி வாங்க, கார் வந்துருச்சு, வாங்க போலாம். வாங்க விளையாண்டு போது வாங்க. மலரி இங்க வா. ஜானகி, வீட்டை சாப்பாடு போட்டுக்கிட்டு ஜாக்கிரதையா இரு. நாங்க சீக்கிரமா போயிட்டு வந்துடுறோம். முருகா 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 ராஜி, முருகா முன்னாடி வா. முருகா போலாமா? முருகா 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 முருகா. என்ன குத்து விளையாட்டுமா நிக்கிற? சீக்கிரமா வண்டியில ஏறு. முருகா 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 முருகா. முரளி, வண்டி எடுப்பா. முருகா, என் பிள்ளை என்னைக்கு நல்லா இருக்கணும். இவன் 6 மாச குழந்தையா இருந்தப்பவே இவன் அப்பா போயிட்டாரு. அன்னிலேந்து இவனை வளர்க்க நான் பட்ட பாடு இருக்கே. முருகா, உனக்குத்தான தெரியும். மாலிகண்ணா, அப்பாவை நல்லா உருட்டி விடுமா. பாத்துப்பா, கல்லு குத்த போகுது. நான் 100 வயசு வாழணும்னு என் மகன் இப்படி அங்க பிரதர்சனம் பண்றேன்னு வேண்டிக்கிட்டான். என் மேல உனக்கு எவ்வளவு பாசம். உனக்கு ஆயுசு முக்கியம் இல்ல, அறிவுதான் முக்கியம். நீ மட்டும் நல்லா வாழணும்னு நினைக்கிறிய தவிர மத்தவங்களும் நல்லா வாழணும்னு நினைக்கிறியா? பிள்ளைக்கு நல்ல அம்மாவா, மருமகளுக்கு நல்ல அத்தையா நட. அப்பத்தான் முருகன் உனக்கு நல்ல வழியை காட்டுவான். என்னடா இது? இங்க யாருமே இல்லையா? வீடெல்லாம் இப்படி திறந்து இருக்கு. அப்ப இங்க யாராவது இருந்தே ஆகணுமே. இப்படி இருந்தா வீட்டே யாராவது தூக்கிட்டு போறான்னு தெரியாத. ஐய, இது சரியா இல்ல, இது சரியா இல்ல. உங்க தாத்தா. இதுவும் சரியா இல்ல. தாத்தாம்மா, உங்க பாட்டியா கூப்பிடு. பாட்டி. எவன் சமையலா? என்ன புதுசா அடுப்படி பக்கம் வந்திருக்க? எல்லாரும் உங்க சமையல ஆஹா ஓகன்றாங்க. சாப்பிட்டு பார்த்தேன், நிஜமாவே சூப்பர். ரொம்ப வழியாதுரா. இதெல்லாம் உன் பொண்டாட்டி செஞ்சதுதான். ஆமா, எங்க அவ ஆளைய காணோம்? அப்போ அவளை தேடிதான் வந்தேன். அதெல்லாம் ஒண்ணு இல்ல, சிப்ஸ் சாப்பிடறதுக்கு தான் வந்தேன். இப்போ அவ குளிக்க ஆரம்பிச்சிருப்பான்னு நினைக்கிறேன். ஓஹோ, ரொம்ப நாளாக எனக்கு ஒரு ஆசை. ராஜி, ஆ, ராஜி, என்ன? கதவு தர. எதுக்கு? ஐயோ, கதவு தர. என்ன விஷயம் சொல்லுங்க. ஒரு சின்ன வேலை இருக்கு. நான் குளிச்சிட்டு இருக்கேன். ஐயோ, இப்ப சொல்லணும் உங்ககிட்ட. அம்மா பத்தி. அம்மா பத்தியா? அம்மா பத்தி ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும். அம்மாவுக்கு என்ன? அம்மாவுக்கு ஐயோ, வேண்டாங்க, நீங்க போங்க. ஐயோ, ப்ளீஸ். சொன்ன கேளு. வேண்டாம். ராஜி, வேண்டாங்க, யாராவது வந்துட்டா. ஐயோ, யாரும் வர மாட்டாங்க. ராஜி,
சீக்கிரமா புளி. தண்ணி ஆறி போயிடும். அப்புறம் உன் புருஷன் உன்னை தேடிட்டு இருந்தான். அக்கா எனக்கு ஒரு உதவி செய்றீங்களா? என்ன? அந்த சர்ஃப் எடுத்துட்டு வரீங்களா? எங்க இருக்காது? என் அலமாரி மேல இருக்கு. சரி. போயிட்டு போங்க. போங்க, இரு. போயிட்டாங்களா அவங்க? போங்க. என்ன முதல்ல இங்கிருந்து போங்க வெளியே. நேரம் கலந்து கை கட்டுறது கை கட்டி அக்கா. பாத்துட்டேனே. என்னது பாட்ட? உன்னை என்ன செய்யற? என்னடா மாலு பார்த்த? மாலு பெரிய ஆளாயிட்ட. ஒரு சந்தோஷங்கிறத இல்லாம போச்சு. அங்க பிரதர்ஷனம், அப்புறம் ஒரு சஷ்டி பூர்த்தி, இன்னும் என்ன நல்லா இருக்கும். இதுல சொந்தக்காரங்க வேற வந்து சேர்ந்திருக்காங்க. இப்பவே பெரிய பட்டாளம். இன்னும் யார் யாரெல்லாம் வரப்போறாங்களோ. சரி, வந்தவங்களுக்காவது ஒரு விவஸ்தை இருக்க வேண்டாம்? அதுவும் கிடையாது. ஒரு குடும்பம்னு இருந்தா இப்படி எல்லாம் தான் இருக்குங்க. எனக்கு இதெல்லாம் பிடிக்காது. நான் இங்க வந்து சந்தோஷமா இருக்கட்டும். என்னால அப்படி இருக்க முடியாது. உன்னால எப்படி இப்படி இருக்க முடியுது? அவ்வளவு அக்கறை இருந்தா இனி மாலுமி அங்க கூட்டிட்டு போலாமே. நானும் அதே தான் நினைச்சிட்டு இருக்கேன். அதுக்கு ஏற்பாடும் பண்ணிட்டேன். இந்த தடவை உனக்கு பாஸ்போர்ட் ரெடி பண்ணிட்டா 6 மாசத்துல கிரீன் கார்டு கிடைச்சிடும், விசாவும் கிடைச்சிடும். நீயும் மாலும் வந்துருங்க. விசா கிடைச்ச போதுமா? உங்க அம்மாவை யார் பாத்துக்கிறது? அம்மா தனியா இருந்துக்குவாங்க. ஆனா நான் எத்தனை நாளைக்கு தான் அங்க தனியா இருக்கிறது? அதனால இந்த தடவை முடிவு பண்ணிட்டேன். நாளைக்கே உங்க 2 பேருக்கும் பாஸ்போர்ட்டுக்கு ஏற்பாடு பண்ண போறேன். ஓகே? சொல்றதோட சரி. இந்த சஷ்டி பூர்த்தின்னு சொல்றப்ப நம்ம ஆளுங்க எல்லாரும் கூப்பிடணும்ல. வேண்டியவங்க எல்லாரையும் கூப்பிட்டாச்சு. ராஜியோட அப்பாவை கூப்பிடல. என்ன? ராஜியோட அப்பாவை கூப்பிடலன்னு. வேண்டியவங்க எல்லாரும் கூப்பிட்டாச்சுன்னு சொல்லல. அது இல்ல தங்கச்சி, இப்ப போய் அந்த பழசெல்லாம். அந்த பேச்சை மட்டும் எடுக்காதீங்க. அவங்களோட அந்தஸ்து என்ன, நம்மளோட அந்தஸ்து என்ன? அவங்க என் கால் செருப்புக்கு சமானம். இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு இருந்து இன்னும் அவங்களை கூப்பிடணும்னு நினைக்கிறீங்களா? அப்புறம் என் வாயில அசிங்கமா வந்துடும். ஆமா, அந்த குடும்பத்தில இருந்து இவளை ஏத்துக்கிட்டது எனக்கு திருப்தி இல்லதான். ஏதோ என் மகன் ஆசைப்பட்டுட்டானே, இனி அவளை விளக்கவா முடியும்? இவளோட போதும். இதுக்கு மேல அந்த நாய்களோட உறவே வேணாம். ஆமா, சாப்பிடுங்க மாமா. இன்னும் 4 ரவுண்ட் அடிச்சுட்டு இன்னைக்கு என் பிரச்சனைக்கு முடிவு கட்டுறேன். வந்து 3 நாள் ஆச்சு. ஒரு நிமிஷமாவது பொண்டாட்டியோட சேர்ந்து இருக்க முடியுதா? என்ன பார்க்க வந்த அக்கா சாயந்தரம் ஆனா போதும் மச்சான கூட்டிட்டு போய் கதவை சாத்திக்கா. அம்மா பத்தி சொல்லவே தேவையில்லை. வர பரதேசிகெல்லாம் ஏன் ரூம தான் சத்திரமா உபயோகிக்கிறாங்க. சாதாரணமா பிள்ளைங்க லீவுல வீட்டுக்கு வந்தா மத்தவங்க தான் அட்ஜஸ்ட் பண்ணிக்குவாங்கன்னு பேரு. இங்க அப்படி இல்ல. இப்பதான் பாஸ்த காமிச்சு கொள்றாங்க. எனக்கு இப்ப ஒரு சந்தேகம். இனிமே யாராவது வந்தா நம்ம 2 பேரையும் தெருவுக்கே தள்ளுவாங்க. செய்வாங்க. யாராவது வரட்டுங்க. சூப்பர் சரக்கியா. ஓ, ஒரு பாட்டில் தான் கொண்டு வந்தியா? இல்ல, ஒரு கப்பல் நிறைய வந்துகிட்டு இருக்கு. இது வந்து இது தேன். ஐயோ வேண்டாம் மாமா, சும்மா இருப்பா. கொஞ்சம் சரக்கு பத்தி தெரிஞ்சுக்கிட்டோம். குடி, நல்ல தூக்கம் வரும். குடி. தேனில்ல அப்பா, நேத்து குடிச்சதானே. வசமா மாட்டிக்கிட்டேன். மாலுமா யாருக்கிட்டையும் சொல்லக்கூடாது. இல்ல அப்பா உனக்கு மிட்டாய், பிஸ்கட், சாக்லேட் எல்லாம் வாங்கி தரேன். சொல்வியா? அப்பன போல பொண்ணு. பாட்டி, கையை முண்டு பாரு. என்னம்மா? பாரு பாட்டி. என்ன நாருது? அப்பா, அங்க தண்ணி அடிக்கிறாரு. பாட்டில இருந்து. ஏப்பா
கப்பல் உண்மையிலேயே வருமா? ஏண்டா டேய், இங்க வாடா. ஒன்னதான் கூப்பிடா. ஒருத்தர் இல்ல, 2 பேரையும். அடிச்சு தெரியாது, எதுக்கும் தள்ளி நின்று. 2 பேரும் வாங்கடா. இது 6 அடி வாழை. நான் வச்சதுனால 2 மாசத்துல போட தள்ளி. சீக்கிரம் வாங்கடா. வா. மாமா அங்க என்ன பண்ணிட்டு இருந்தீங்க? எங்க குளத்துக்கிட்ட. ஒண்ணு இல்லம்மா. ஏ ராகவா, இப்படி வா. வரேன். இங்க வந்து நில்லு. வந்துட்டேன். என்ன பண்ணிட்டு இருந்தீங்க? அந்த குளத்துக்கிட்ட என்ன பண்ணிட்டு இருந்தீங்க? சொரா மீன். சொரா மீன்? மூக்குல தண்ணி வரும், கப்பல கவுத்துறோம்னு சொன்னா. ஊதுடா. ஊதுடா பாக்கலாம். பண்றாங்க, வா போயிடலாம். அடே ராகவா, இங்க வா. நான் கூப்பிட்டுக்கிட்டே இருக்கேன். இங்க வந்து நில்லு. அதான் வந்துட்டேனே. வா கிட்ட. வா. ஊதுடா. அட ஊதுடா. உள்ள இல்லடா, வெளியில ஊதுடா. என் முகத்துக்கு எதிர ஊதுடா. இந்த தூரத்துக்கு ஆளாயிட்டீங்களா 2 பேரும்? என்ன பண்ற? நீ வாடா. இப்படி வாங்கடா 2 பேரும். 2 பேரும் சேர்ந்து தண்ணி அடிக்கிறீங்களா? 2 பேர் காதையும் சேர்ந்து அறுத்து எரிஞ்சிடும் பாரு. இன்னைக்கு பண்ணுவீங்களா? மாமா மாட்டிட்டு முழிச்சா இருப்பாரு. எங்க போறீங்க? டவுன் வரைக்கும் போறோமா? சாயந்தரத்துக்குள்ள வந்துடுறோம். எதுக்கு? இவங்க 2 பேரும் ஒரு போட்டோ எடுக்கணும். என்ன அவ்வளவு அவசரம்? கண்ணாடி போட்டு மாட்ட போறீங்க. இந்த மூஞ்சிக்கு இருக்கிற போட்டோங்க பத்தாதா? பாஸ்போர்ட் எடுக்கிறதுக்கு தேவைப்படுது. இப்பவே அவளை இழுத்துட்டு போறதுக்கு ஒரு பிளானா? அப்ப நானு? நீங்க தான் இந்த ஊர் விட்டு வரமாட்டேன்னு சொல்றீங்களே. இது ஒரு காக்காயிடுச்சா? ஆமா, இவ்வளவு நாள் இல்லாத பேச்சு இப்ப திடீர்னு முளைச்சிருக்க. சரிக்கு சொத்து பொடி நல்லாவே போட்டிருக்க. இந்த தர்தரம் பிடிச்சவளால இன்னும் என்னென்ன நடக்க போதும். ராஜி, என்னது? அம்மா என்ன வேணா சொல்லிக்கிட்டோம். போறதும் போகாம இருக்கிறதும் நம்ம தானே தீர்மானிக்கணும். வேண்டாம், நான் வரல. உங்க அம்மா என்ன எவ்வளவு கேவலமா பேசுறாங்க. ராஜி, ராஜி, ப்ளீஸ் அழாதம்மா. ராஜி, மாலிங்கம்மா. ரொம்ப இழைச்சு போயிட்டீங்களப்பா. உன்னை பத்தின கவலைதாம்மா. நல்ல மாப்பிள்ளை கிடைச்ச உனக்கு நல்ல மாமியார் கிடைக்கலையே. அம்மன் கோயில் திருவிழாவில் கூட உன்னை பத்தி தாமா வேண்டிக்கிட்டேன். இதுல மாம்பழம் இருக்கு, மாலுவுக்கு கொடு. முரளி இங்கே? அவர் வெளியே போயிருக்காரு. வாங்க உள்ள போலாம். யார் அது? நான் தான், வேணுகோபாலுங்க. ஓஹோ, காஃபி எடுத்துட்டு வரேன். அப்பப்பா, ஒரே புழுக்கும். என்ன என்னைக்கு இல்லாம இன்னைக்கு? ஒண்ணும் இல்ல, சும்மா முரளியை பார்க்கலான்னு. நாளைக்கு எனக்கு பிறந்த நாளுன்னு உங்களுக்கு யாருக்கும் சொல்லலையே. முக்கியமான உங்களுக்கு மட்டும்தான் நான் சொன்னேன். விருந்துன்னு தெரிஞ்சா போதும், பந்திக்கு முந்திக்குவீங்களே. முரளியை மட்டும் பார்த்துட்டு போயிடுறேன். சில ஜென்மங்களுக்கு என்ன சொன்னாலும் உரைக்கிறதே இல்ல.
வெளிநாட்டுல இருந்து வந்தா போதும் ஏதாவது கிடைக்குமான்னு அலைஞ்சுக்கிட்டு வந்துருவாங்க. அவன் வந்த உடனே நீங்க வந்துட்டு போனதா சொல்றேன். சொல்லுங்க. நான் வரேன். தாத்தா போறாங்களா? என்ன இங்க தனியா உட்காந்துருக்க? எங்க ஊரு? போயிட்டாரா? ராஜி, வினோதினி, பரிமாறத்தான் இவ இருக்காள்ல, நீ இப்படி உட்கார்ந்து சாப்பிடு. கிருஷ்ணமூர்த்தி, நீங்க உட்காருங்க. என்ன வேணும்? கொஞ்சம் பொரியல் இருந்தா போட சொல்லுமா. என்ன அங்க வேடிக்கை? பொரியல போடு. மாசா மாசான்னு ராஜி நீ கூட உட்கார. அவளும் நம்மளோட சேர்ந்து உட்கார்ந்துக்கிட்டா எப்படி? வந்தவங்களுக்கு பரிமாற வேண்டாமா? கொஞ்சம் சாம்பார் கொடுங்க. இத வரேன். அப்ப சகுனம், எனக்கு ஏதாவது நல்லது நடக்கிறப்பதான் இப்படி பண்ணி தொலைப்பா சிரிக்கி. பரதேசிங்க குடும்பத்துல பொண்ணு எடுத்தா இப்படித்தான். எல்லாம் என் தலை எழுத்து. ச்சே. ராஜி, பரவாயில்லம்மா, எனக்காக விட்டுடு. எப்போ இப்படித்தான் நீ என்ன செஞ்சாலும் சொன்னாலும் பரவாயில்ல விட்டுடுன்னு சொல்றீங்க. உங்களை கட்டுக்கிட்ட ஒரே காரணத்துக்காக நான் எல்லாத்துக்கும் சகிச்சுக்கிட்டு இருக்கேன். இதுவரைக்கும் ஒரு வார்த்தை எதிர்த்து பேசிருப்பேனா? இப்போ இப்போ எல்லாரும் முன்னாடி என்ன? ஆமா ராஜி, அம்மா புரிஞ்சுக்க முடியும். ஆமா, நீங்க எப்போ ஏதாவது ஒரு காரணத்தை சொல்லுவீங்க. அவங்களுக்கு நீங்க எப்போ மகனாத்தான் இருக்கணும்னு நினைக்கிறாங்க. ஆனா எனக்கு புருஷனா இருக்க கூடாது இல்ல? நான் என்ன தப்பு பண்ண? ஒரு நாளைக்கு அவரு சந்தோஷமா இருந்திருப்பேனா? சரி, இதுக்கு நான் ஒரு முடிவு கட்டுறேன்.
என்னடா லீவு முடிஞ்சிருச்சா? உன்னதாண்டா கேக்குறேன், லீவு முடிஞ்சிருச்சான்னு. இல்ல, என்ன எதுக்கு எல்லாத்தையும் எடுத்து மூட்டை கட்டுற? சில நேரங்கள்ல சில பேருக்கு எப்படி நடந்துக்கிறதுனே தெரியல, அதனாலதான். அதனால எல்லாத்தையும் மூட்டை கட்டினா என்ன அர்த்தம்? அதுக்கப்புறமா சில பேருக்கு நல்ல புத்தி வருமானதான். தெளிவா பேசுறதே இல்லைன்னு முடிவு பண்ணிட்டியா? அப்படி பேசிட்டா நீங்க அந்த மாதிரி நடந்துக்க போறீங்க. உன் மனசுல என்னதான் இருக்கு? ஏய், தெளிவா சொன்னாதானே அது மாதிரி நடந்துக்கிறதுக்கு. எனக்கு சத்தியம் பண்ணுங்க, நீங்க இனிமே குடும்பத்துக்கு ஏத்த ஒரு அம்மாவா, மருமகளுக்கு ஏத்த ஒரு மாமியாரா நடந்துக்கிறேன். புரிஞ்சு போச்சு. நீ இல்லாதப்போ அவ என்ன எவ்வளவு கேவலப்படுத்தினா தெரியுமாடா? பாத்தேனே, அவ உங்களை திட்டுறதும் நீங்க தலை குனிஞ்சு நிக்கிறதும். நீ பேசலடா, அவ பேச வைக்கிறா. கொடுக்கிற ஒரு சாவியை நல்லாவே கொடுத்திருக்கா. அவ காலை வைக்கும் போதே தெரியுண்டா இப்படி நடக்கும்னு. ஆம நுழைஞ்சா அவஸ்தைன்னு சும்மாவா சொன்னாங்க? போதும், நிறுத்துங்கம்மா. ஏன் இப்படி வார்த்தையால கொள்றீங்க? என்ன கட்டிக்கிட்டதை தவிர வேற என்ன சுகத்தை கட்டா இந்த வீட்டுல? ஓஹோ, உலகத்துல இல்லாத அதிசயமான புருஷன் உண்டாக்கி. முதல்ல நீ எனக்கு மகன்டா, அப்புறம் தான் நீ அவளுக்கு புருஷன். அதுக்காக நீங்க என்ன செஞ்சாலும் பொறுத்துக்கிட்டு இருக்கணுமா? எதுக்கு அளவு இருக்கு? அந்த சிரிக்கியோட கல்யாண மந்திரம் என்னென்ன செய்து பாரு. முடிவா ஒண்ணு சொல்றேன், கேளுங்க. முடிவை நீ என்னடா சொல்றது? நானே சொல்றேன், கேட்டுக்க. உன் பொண்டாட்டியை கூப்பிட்டு முதல்ல வெளியில போடா. போறோம். எப்ப நீங்க திருந்துறீங்களோ அப்பதான் திரும்பி வரும். அப்பதான் உங்களுக்கு பாசம்லாம் என்னன்னு புரியும். இதுதான் நம்ம தங்க போற இடம் ராஜி. யாரோட ப்ராப்ளம் இல்லாம ஹாப்பியா இருக்கலாம். ரொம்ப நல்லா இருக்கீங்க. கிரான் மாலுக்குட்டி இறங்கலாமா? அதோ அங்க பாரு. ஏய், எப்படி இருக்கே? மாமா பாரு. ஓ, எல்லா கொக்கு வணக்கம் சார். வணக்கம். ரவி சார் கெஸ்ட் தானே? ஆமா. போன்ல கால் பண்ணி சொல்லிச்சு. சொன்னா. பாப்பா, நான் இங்க சூப்பர்வைசர் I see. சுப்பிரமணி. ரூம் எல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டேன் சார். அப்படியா? மேல நல்ல கம்ஃபர்டபிள் குட் வசதி ஃபேமிலிக்கு. சுப்பிரமணி, முதல்ல இந்த லக்கேஜ் எல்லாம் எடுத்து மேல வைக்கலாம். Hello. ஹலோ Good morning. ஹலோ. ஹலோ. What's your name? ஏய் மாலு, உன் பேரு சொல்லுமா? பேர் சொல்லுமா. மாலுக்குட்டி. Oh, what a sweet name. Malutina. Malutina. It's a wonderful name. No, no. It's not Malutina. Just Malukutti. That's all. Oh, I see. Maluti. Maluti. Good. சார், யூ ஆர் கெஸ், தே ஆர் கெஸ், ஆல் ஆர் கெஸ். இன்ஜினியர் வில்சன்ஸ் ஆர் ஃப்ரெண்ட்ஸ் ரவி, ரவி இஸ் ஃப்ரெண்ட்ஸ் திஸ் கெஸ் சார். Oh, I see. Well, have a nice day. Thank you. Bye. See you. டாடா. சார், தே ஆர் ஆஸ்திரேலியாக்காரவங்க 2 வாரமா இங்க இருக்காங்க. போட்டோ எடுப்பாங்க, படம் வரைவாங்க. பெரிய சாரோட கெஸ்டுங்க. போதும் சுப்பிரமணி, முதல்ல இது பிடி. வா. நீங்க மிஸ்டர் முரளிகிருஷ்ணன் தானே? எஸ், ரவி சொல்லியிருந்தாரு. ஐ எம் வில்சன் ஜோசப். இங்க சைட் இன்ஜினியரா இருக்கேன். ரூம்ல நல்லா இருக்குல்ல? ரொம்ப நல்லா இருக்கு. சுப்பிரமணி சார், இவங்க என்னோட கெஸ்டுங்க. புரிஞ்சுதா? எஸ் சார். வேணுங்கிற சௌகரியம் எல்லாம் இவங்களுக்கு செஞ்சு கொடுக்கணும். வேற ஏதாவது? நோ, நத்திங். வேணும்னா ஒரு ஃபோன் பண்ணா போதும். ஃபோன் நம்பர் இவர்கிட்ட இருக்கு. ஹேவ் a nice holiday. Thank you very much. See you. Bye. ஏய், சீதே. பந்து தண்ணில போச்சு. Oh God. என்ன மாலுக்குட்டி நீ வர வர ரொம்ப குறும்பு பண்ற. இது மாலுக்குட்டி எப்போது மாலுக்குட்டி,
இங்க வந்து பாரு பால் சும்மா இருக்காடா. இருங்க பாத்து. காதல் புரியுது எண்ணத்தில் இன்பம் நிலவுது பூவா. கண்ணுக்குள் காதல் புரியுது எண்ணத்தில் இன்பம் நிலவுது பூவா. நெருங்கி வா கண்ணுக்குள் காதல் புரியுது எண்ணத்தில் இன்பம் நிலவுது. கண்ணுக்குள் காதல் பொருது எண்ணத்தில் இன்பம் நிலவது பூவா. போதிலே இனிக்கும் மாதுளை கனிய நீதானே. குடிக்கும் போதினில் குளிர்க்கும் தேனினை அருந்த விடமானே. என் இதயை பாடும் கீதம் பொன்மணியில் வாழும் நாதம். கண்ணுக்குள் காதல் புரியுது எண்ணத்தில் இன்பம் நிலவுது பூவா. கண்ணுக்குள் காதல் புரியுது எண்ணத்தில் இன்பம் நிலவுது கண்ணிமையால் காக்கும் கண்ணுக்குள் காதல் புரியுது எண்ணத்தில் இன்பம் நிலவது. இனிய ராகம் பாடவும் நான் இசைக்கு மீட்டும் வீணையோ அணைக்கவா. கண்ணுக்குள் காதல் புரியுது எண்ணத்தில் இன்பம் நிலவது பூவா. கண்ணுக்குள் காதல் புரியுது எண்ணத்தில் இன்பம் நிலவது பூவா. இதுதான் நம்ம அமெரிக்காவில கட்ட போற புதிய வீட்டோட பிளான். என்ன பாக்க இது வரைக்கும் என்கிட்ட சொல்லவே இல்லையே. அதுக்கெல்லாம் நமக்கு நேரம் கிடைச்சா தானே.
பிளான் எப்படி இருக்கு? நல்லா இருக்குங்க. எதுக்குங்க நமக்கு இது பெரிய பெரிய ஆசையெல்லாம்? இதுக்கு நிறைய பணம் வேணும்ல? வேணும். அதுக்கு வேண்டிய ஏற்பாட்டையும் செஞ்சுட்டேன். கொஞ்சம் கடன் அப்படின்னு. உனக்கு இது பிடிச்சிருக்கா? இது போர்ட்டிகோ, டிராயிங் ரூம், கிச்சன், ஸ்டோர் ரூம். இது ஆபீஸ் ரூம் எனக்கு. இது நம்மளோட பெட்ரூம், வெரி ஸ்பெஷல். இது மாலுவுக்கு. மாலுக்குட்டி இப்போ ஒரு ஆள் தானே. இனிமே அவளோட விளையாட போற தம்பிக்கும் தங்கச்சி பாப்பாவுக்கும். இனிமே வேண்டாங்க, நமக்கு மாலுக்குட்டி மட்டும் போதும். இன்னொரு குழந்தை பிறந்தா நம்ம பாசம் குறைஞ்சிரும். வேண்டாங்க, நம்ம 2 பேரோட பாசமும் மொத்தமா மாலுக்குட்டிக்கு மட்டும்தான் கிடைக்கணும். பாசம் மட்டும் இல்ல, எல்லாமே தான். ஆமா, நீ சொல்றதுதான் சரி. எல்லாமே மாலுக்குட்டி தான். கடவுளே, நம்ம குழந்தைக்கு எந்த குறையும் வரக்கூடாது. கம்மிங்க, அடுப்புல கோழி வேகுது. அது வெந்துச்சு, குருமா வச்சுட்டு வந்து நீயும் நானும் நாள் பூரா சேர்ந்து பிள்ளைங்க. இதே சாப்பிடுவாங்களா? ஆனா இப்ப இல்ல. எப்பா? நீ பெரிய ஆளாகி மேரேஜ் பண்ணிக்கிட்டு ஹஸ்பண்டோட இங்க வருவே இல்ல, அப்ப இத நான் கொன்னு வறுத்து ஃப்ரை பண்ணி பிளேட்ல வச்சு கொடுப்பேன். கம்மிங்கு. என்ன பூ? மாலுக்குட்டி எங்க? போய் விளையாடு போ. என்னாச்சு அவனுக்கு? மாலதி, மாலு, மாலுக்குட்டி. மாலுக்கண்ணு, மாலதி. மாலு, மாலு. கடவுளே, மாலதி. இருங்க, மாலதி. மாலு. இருங்க. என்னாச்சு? ஆதி, ஆதி. மாலுக்குட்டி, மாலுக்குட்டி, மாலுக்குட்டி. ஐயோ, என் குழந்தை மாலுக்குட்டி. ஐயோ, ஐயோ. சுப்பிரமணி, சுப்பிரமணி, இங்க வா. ஐயோ, என் குழந்தை. ஐயோ, மாலுக்குட்டி, என்ன மாலுக்குட்டி? குழந்தை.
ஐயோ கடவுளே ராஜி மறுபடி ஐயோ கடவுளே ராஜி நீங்க குழந்தை அட கடவுளே இது மூடித்தானே இருந்துச்சு இதை போய் யாரு திறந்தது சார் பார்த்து செய்யணும் 150 அடி ஆழம் இருக்கிற குழியில் நம்ம அதிர்ஷ்டம் குழந்தை நடுவழியில மாட்டிக்கிட்டு நீங்க ஒண்ணும் கவலைப்படாதீங்க நம்ம இன்ஜினியர் சாரை கூட்டிட்டு வந்துடுறேன் சுப்பிரமணி சார் சுப்பிரமணி ஏதாவது கயிறு கிடைக்குமா சார் சமையல் ரூமுக்கு பக்கத்துல இருக்கு சார் 150 அடி ஆழம் இருக்கிற குழி நடுவுல குழந்தை மாட்டிக்கிட்டு இருக்கு சார் சீக்கிரம் வரணும் சார் மறுபடி பயப்படாத அப்பா இருக்கேம்மா பயப்படாதம்மா மறுபடி இந்த கயிறு வரது தெரியுதாமா மனு பயப்படாதம்மா அப்பா இருக்கேம்மா உன்னை காப்பாத்திடுறமா மறுபடி அது பிடிச்சிருமா கயிறு மணியை பிடிச்சிருமா மனு பயப்படாத மனு கயிறு பிடிச்சுக்க மறுபடி கயிறு பிடிச்சுக்கமா ஒண்ணும் பயப்படாதம்மா கயிறு பிடிச்சுக்கமா நானும் அம்மாவும் பக்கத்துலயே தான் இருக்கோம் மனு வந்து கயிறு பிடிச்சுக்கமா கயிறு பிடிச்சுமா கயிறு பிடிச்சுக்கமா ஒண்ணு இல்லப்பா பயப்படாதம்மா காப்பாத்திடமா கயிறு பிடிச்சுக்கமா கயிறு பிடிச்சுக்கமா இந்த கயிறு மட்டும் கட்டியா பிடிச்சுக்கோமா இந்த கயிறு மட்டும் கட்டியா பிடிச்சு குழந்தைக்கு கையும் காலம் அசைக்க முடியல போல் இருக்கு அப்படியே அது கயிறை பிடிச்சா கூட இவ்வளவு உயரம் மேல தூக்குற வரைக்கும் குழந்தையால தொங்கிக்கிட்டு இருக்க முடியுமா தப்பி தவறி மிஸ் ஆனா இப்ப என்னதான் செய்ய வாட்டர் டெஸ்ட் போட்ட கூட இன்னுமா மூடல மூடித்தான் இருந்து அப்ப அந்த மூடிங்க குழந்தை எப்ப விழுந்தது கொஞ்ச நேரம் தான் சாட்சி எப்படியாவது குழந்தை காப்பாத்துங்க சார் ஏதோ புண்ணியத்துல குழந்தை நடுவுல மாட்டிக்கிச்சு அங்க இருந்து நழுவி கீழே விழுந்துட்டா தைரியமா இருங்க சுப்பிரமணியம் ஒரு 10-15 நீளத்துல 3 கிலோ கொம்பு கிடைக்குமா மூங்கில் கிடைக்கும் சார் அப்புறம் கொஞ்சம் கம்பி கயிறு கொக்கி எல்லாம் எடுத்துப்பா சரி சார் சார் டாக்டர் ரவியோட நர்சிங் ஹோமுக்கு போன் பண்ணி ஆம்புலன்ஸ் கொண்டு வர சொல்லு சரிங்க அப்படியே போலீஸ் ஸ்டேஷனுக்கு போன் பண்ணி எஸ்ஐ ராஜீவ் வர சொல்லு சார் ஃபயர் ஸ்டேஷனுக்கு போன் பண்ணி விஷயத்தை சொல்லிடு ஓகே சார் கவலைப்படாத முரளி 1 செகண்ட் அப்படி பயப்பட அளவுக்கு ஒண்ணு இல்ல சார் என் குழந்தை இதோ பாருங்க பொறுமையா யோசனை பண்ணித்தான் எல்லாம் செய்யணும் முதல்ல உங்க மனைவியை சமாதானப்படுத்துங்க கொஞ்ச நேரம் அவங்க வேற எங்கேயாவது இருந்தாலும் பரவாயில்ல ப்ளீஸ் கொண்டு வந்திருக்க பொருளை பாரு உன்னையெல்லாம் கொஞ்சம் சீக்கிரமா வாங்க சார் அந்த கயிறு எடுங்க சீக்கிரம் கொடுங்க மாலு பயப்படாதம்மா பார்த்து சார் பாப்பா அசையாத அசையாம இரு
ராஜி நகராதமா. ராஜி அழாதமா. ராஜி 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 ஓ காட் நல்ல வேளை குழந்தைக்கு ஒண்ணும் ஆகல. அதிர்ச்சியில பேச முடியல, வேற ஒண்ணும் இல்ல. கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கட்டும். ஷீல் பி ஆல் ரைட். லீலா, ஒரு சின்ன டோஸ் டிராங்கிலிங்கர் கொடுத்துருங்க. சரி டாக்டர். பாப்பா பாப்பா, குழந்தைகிட்ட இருந்து ரெஸ்பான்ஸ் இருக்கு, ஆனா அப்படியே மெயின்டைன் பண்ணும். தட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். நாங்க கொக்கி போட்டு தூக்க முயற்சி பண்ணோம், ஆனா முடியல. மறுபடியும் குழந்தை கீழே விழுந்துருச்சு. அதெல்லாம் ரொம்ப ஆபத்து தான். ஃபயர் ஸ்டேஷனுக்கு போன் பண்ணி சொல்லிட்டோம், ஆனா அவங்க இன்னும் வரலையே. சார், வேற ஏதாவது வழி இருந்தா சொல்லுங்க சார். நாம என்ன செஞ்சாலும் குழந்தையை வெளியெடுக்கிறதுக்கு கொஞ்சம் நேரம் ஆகும். அது வரைக்கும் இவ்வளவு ஆழத்துல அந்த காத்தை சுவாசிச்சாலே ஆபத்து. இல்லைன்னா சுவாசிக்கிறது ரொம்ப கஷ்டம். சின்ன குழந்தையாச்சே. ஜோசப், ஆக்சிஜன் கொண்டு வாங்க. இன்னைக்கு வந்து சேரலைங்க. அப்படியா? சரிங்க. டியூப் குழந்தை முகத்துக்கிட்டே இருக்கணும். சரிங்க சார். வேகமா தர, வேகமா தர. முகத்தில் இடிக்க கூடாது. ஓகே சார். சிலிண்டர் அசைய முடியுப்பா. குழந்தை எப்படி இருக்கு? தள்ளுடா அந்த பக்கம். தள்ளு தள்ளு. இவ்வளவு பெரிய இடத்துல இப்படி ஒரு குழியா? இட் இஸ் கிரிமினல். இவனுல எல்லாம் இங்க வாங்க. இப்ப நம்ம என்ன செய்யலாம்? இந்த குழியை இன்னும் கொஞ்சம் அகலமா விட்டுனா. என்ன சொல்றீங்க நீங்க? அது ரொம்ப ஆபத்து. குழியில கொஞ்சம் அதிர்வு ஏற்பட்டா கூட மண்ணு சரிஞ்சு குழந்தை உயிருக்கே ஆபத்து ஏற்படும். ஐயோ, அது வேண்டாம். அது ரிஸ்க். ரிஸ்க்னு சொல்லிட்டு பயந்துட்டு இருந்தா எப்படி? ஏதாவது கம்பியோ கயிறோ போட்டு மேல தூக்கி காப்பாத்தணும். அதெல்லாம் செஞ்சு பார்த்தாச்சு. இனிமே அந்த முயற்சி எல்லாம் பண்ணி நேரத்தை வீணாக்க வேண்டாம். ஹாஸ்பிட்டலுக்கு போன் பண்ணும். ஆக்சிஜன் இன்னும் வேணும்னு தோணுது. நிறைய ஆக்சிஜன் வேஸ்ட் பண்ண வேண்டியிருக்கும். அதனால சிலிண்டர்ஸ் நிறைய கொண்டு வரணும். ஜோசப், வேலை செய். ஹாஸ்பிட்டல் போய் அங்க இருக்கிற சிலிண்டர்ஸ் எல்லாம் எடுத்துட்டு வா. எமர்ஜென்சி வேணும் அங்கே வச்சுட்டு. நம்ம வண்டி எடுத்துட்டு போ. சீக்கிரம் வரணும். அங்க நிக்கிறீங்களா? ஓரமா நிக்க சொல்லு. பாலு, ப்ளீஸ் மேடம், அங்க போகாது. கொஞ்சம் பொறுமையா இருங்க ப்ளீஸ். மாலு, அப்பா கூப்பிடுறேம்மா. மாலு 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 மாலுக்குண்ணா. டாக்டர், குழந்தைகிட்ட சத்தமே இல்ல டாக்டர். டாக்டர் டாக்டர், மாலு மாலுகுட்டி, என்ன பாருப்பா. மாலுகுட்டி, அப்பா கூப்பிடுறேம்மா. குழந்தை மயங்கிடுச்சு. ஆபத்தாச்சே டாக்டர். ஆக்சிஜன் தீர்த்திருக்குமா? நோ, அதனால இல்ல. ஆனா என்ன ஆனாலும் குழந்தைக்கு மயக்கம் வரக்கூடாது. கொஞ்சம் தண்ணி தெளிச்சு பாப்போமா? அதெல்லாம் சரிப்பட்டு வராது. அம்மாவோட சத்தம் கேட்டா குழந்தை ரியாக்ட் பண்ணும். நாம முயற்சி பண்ணி பார்ப்போம். உங்க மிஸ்ஸஸ் வர சொல்லி கூப்பிட சொல்லுங்க. ராஜி 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 ராஜி, கொஞ்சம் பொறுமையா இரு ராஜி. இந்த சமயத்துல நீ எப்படி இருந்த? எப்படி ராஜி? நம்ம பொண்ணு கூப்பிட்டு பேச மாட்டேங்கிறா. ராஜி, அந்த பொண்ணு அது. ராஜி, நான் சொல்றது கேளு ராஜி. இந்த சமயத்துல நீ அழுதா எப்படி? அவளை எப்படியாவது எழுப்பி விடணும். முடிஞ்சா அவளை 2 வார்த்தை பேச வைக்கணும். அது உன்னால முடியும். முடியணும். வா வா. மாலுமா மாலு கூப்பிட்டு ராஜி. நம்ம குழந்தைய எப்படியாவது காப்பாற்றணும். கூப்பிட்டு ராஜி. ராஜி, கூப்பிட்டு ராஜி.
ஐயோ, ராஜி, நீ எப்படி upset ஆகிட்ட எப்படி? நீ சுத்தமா போட்ட கண்ணை திறக்க, ராஜி. டாக்டர், நீங்களா சொல்லுங்க டாக்டர். மேடம், சொல்லுங்க. கூப்பிடு ராஜி. நான் சொல்றத கேளு ராஜி. கூப்பிடு ராஜி. ராஜி. மாலுமா, அம்மா பாருமா. மாலு. அம்மா இங்க இருக்கம்மா. இங்க இருக்கேனம்மா. சீக்கிரமா ஒயரை இழுத்துட்டு போ. மனு மனு மனுக்குண்ணா பயப்படாதப்பா. மனு அப்பா இருக்கேம்மா. டாக்டர், குழிக்குள்ள வெளிச்சம் விட மாட்டீங்க டாக்டர். யாராவது குழிக்குள்ள வெளிச்சம் விடுற மாதிரி பல்ப மாட்டுங்களே. சீக்கிரம் மாட்டுங்க. மனு டாக்டர், என் குழந்தை தூங்குறா போல இருக்கு டாக்டர். ஐயோ, லைட் போடுப்பா. இவ்வளவு குறுகலான குழியா? எவ்வளவு சீக்கிரத்துல குழந்தைய வெளியே எடுக்க முடியுமோ அவ்வளவுக்கு நல்லது. இப்பவே ரொம்ப நேரம் ஆயிடுச்சு சார். இந்த குழியோட ஆழம் எவ்வளவு? 150 அடி இருக்கும். 150 அடியா? அப்ப குழந்தை கீழே விழும்போது அதிர்ஷ்டவசமா நடுவுல எங்கேயோ மாட்டிடுச்சு. கொஞ்சம் அசைஞ்சாலும் போதும் குழந்தை. அப்ப நீங்களே கம்பியோ கொக்கியோ போட்டு எடுத்திருக்க வேண்டியதானே? அதெல்லாம் நாங்க முயற்சி பண்ணி பார்த்தோம். அதான் ஆபத்தாயிடுச்சு. குழந்தை நடுவி மறுபடியும் கீழே விழுந்துருச்சு. அப்போ கேர்ஃபுல்லா குழந்தை இன்னும் கீழே போகாத அளவுக்கு நாம பாத்துக்கணும். அப்படின்னா குழந்தை இருக்கிற இடத்துக்கு கீழே நாம முதல்ல தடுப்பு வைக்கணும். சார், நம்ம கிட்ட இருக்க சின்ன ஏணியை வச்சு எப்படியாவது. அது எப்படியா ஏணி நுழையும்? குழந்தை தான் குழிக்குள்ள சிக்கிட்டு இருக்குது இல்ல. என்னாலும் சரி, இந்த குழியை நம்ம எதுவும் செய்யக்கூடாது. அதை தவிர வேற வழி இருக்கான்னு பாக்கணும். சார், நம்ம இந்த குழியில இருந்து கொஞ்சம் தள்ளி போய் சைடுல இருந்து ஏதாவது. சைடுல இருந்து எப்படி? இல்ல, அவரு சொல்றதுலயும் ஒரு அர்த்தம் இருக்கு. கரெக்ட். இந்த குழியை டிஸ்டர்ப் செய்யாத அளவுக்கு இதுக்கு பக்கத்துல வேறொரு குழியை வெட்டி அதுல இருந்து ஆபரேட் செய்யலாம்ல. அப்ப 18 அடி ஆழத்துல ஒரு பெரிய பள்ளம் வெட்டணும். 2-3 பேர் உள்ள நிக்கிற அளவுக்கு அகலமா ஒரு குழி வெட்டணும். அப்படின்னா அந்த மாதிரி உடனே செய்யுங்க சார், சீக்கிரமா. இதுதான் குழந்தை இருக்கிற குழி. இதோ இங்கதான் குழந்தை இருக்குது. நாம இப்ப வெட்ட போற பள்ளம் இது. இது வரைக்கும் நாம வெட்டணும். இங்கதான் தடுப்பு போடணும். எப்படி? அதுக்கு ஒரு பலகையோ இல்ல தகடோ ஏதாவது வச்சு தடுப்பு போடணும். குழந்தை இருக்கிற குழிக்கு நாம வெட்டுற பள்ளத்துக்கு இடையில 6 தானே இருக்கணும். ஆமா. அப்புறம் எப்படி சார் தடுப்பு போடுறது? குழிக்கு பக்கத்துல இப்ப நாம வெட்ட போற பள்ளத்தை கொஞ்சம் சரிவா வெட்டினா குழந்தை இருக்கிற குழிக்கு நாம கனெக்ஷன் கொடுக்கலாம். யூ மீன் லைக் எ டனல்? ஆமா, ஒரு சின்ன சுரங்கப்பாதை. அந்த சுரங்கப்பாதை வழியா தானே நம்ம தடுப்பு போடலாம் இருக்கோம். எஸ். அப்போ அந்த பாதைய இன்னும் கொஞ்சம் பெருசா வெட்டினா அது வழியாவே போய் நம்ம குழந்தை எடுத்துலாமே. வண்டர்ஃபுல் ஐடியா. சார், நீங்க என்ன செஞ்சாலும் உடனே செய்யுங்க. குழந்தை ரொம்ப நேரமா கஷ்டப்பட்டு இருக்கு. ஆக்சிஜன் சிந்தணும். இவ்வளவு சீக்கிரமாவா? நான் அப்பவே சொன்னல நிறைய தேவைப்படும்னு. மலு, மலுமா, மலு, பயப்படாதம்மா. மழை வந்து போது. இப்ப என்ன செய்யறது? ஐயோ, இப்ப குழிக்குள்ள தண்ணி இறங்கிடுமே. வண்டியில தார்பாய் இருக்கு. யோ, வண்டியில தார்பாய் இருக்குல்ல, அதை எடுத்துக்கிட்டு வா. ஆக்சிஜன் வந்துச்சு.
சீக்கிரம் வா, சீக்கிரம் கொண்டு வா. இதை கொண்டு போ. மாலு, மாலு டீ. டாக்டர் கொஞ்சம் சீக்கிரம் ஓட்டு டாக்டர். டாக்டர் ப்ளீஸ் ஸ்பீட் அப் டாக்டர். சீக்கிரம் எடுத்துட்டு வாங்க ஐயா, மழை வர போகுது இல்ல. சீக்கிரம் அந்த கட்டை கொண்டு வாங்க, அந்த பக்கம் கொண்டு போய் கட்டு, சீக்கிரம் கட்டு, சீக்கிரம் முடியுங்க. சீக்கிரம் மூலையை பிடிச்சு தூக்குங்க ஐயா, பாத்துக்கிட்டே ஆக்சிஜன் சிலிண்டருக்கு ஏற்பாடு பண்ணுங்க டாக்டர். டோன்ட் வரி, நான் ஏற்பாடு பண்ணேன். இது இப்ப முடியாது, ரொம்ப நேரம் ஆகும் போல இருக்கே. 18 அடி ஆழம் 10 அடி அகலம் தோண்டுறமே. எப்படியும் ஒரு ராத்திரி ஆயிடும் சார். அவ்வளவு நேரம் குழந்தையால குளிக்கல இருக்க முடியாது. She can't simply stand it. டாக்டர் அப்ப நம்ம வேற என்னதான் செய்யறது? ஏதாவது மிஷினை கொண்டு வரணும். மிஷின்னா என்ன மிஷின்? எர்த் மூவிங் எக்யூப்மெண்ட், ஏதாவது ட்ரில்லோ, போரிங் மிஷினோ, சம்திங் லைக் தட். ரெண்டும் முடியாது. இந்த சுத்து வட்டாரத்துல அது ரெண்டுமே கிடைக்காதுல்ல. அது அங்க இருந்து இங்க கொண்டு வரதுக்கு 2 நாள் ஆயிடும். இல்ல சார், இந்த குழி தோண்டத்துக்கு உபயோகிச்ச அதே மிஷினை மறுபடியும் கொண்டு வரதுக்கு ஏற்பாடு பண்ண, அதை வச்சுக்கிட்டு திரும்பவும் இந்த மாதிரி சின்ன குழி தானே தோண்ட முடியும். பிரயோஜனம் இல்லையே. ஒரே அகலத்துல ஒரு குழி தோண்டலாம்ல. அப்புறம் ஆள் எப்படி இறங்குறது? அதுல ஆள் இறங்க முடியாது. அதான் சொல்றேன் வேஸ்ட்னு. ஒரு பிரயோஜனமும் இல்லைன்னு. பிரயோஜனம் இருக்கா இல்லையான்னு செஞ்சு பார்த்தா தான் தெரியும். அப்படின்னா எல்லாத்தையும் இனிமே நீங்களே செய்யுங்க, நான் விளைவிக்கிறேன். அதோ ஃபயர் என்ஜின், ஃபயர் பார்ட்டி எல்லாத்தையும் வச்சுங்க. ஐயோ கடவுளை, என்ன சார் இந்த சின்ன விஷயத்தை போய் இவ்வளவு பெருசு பண்ணிட்டு என் குழந்தை ஆபத்துல இருக்கிற உயிரை காப்பாத்துங்க. அது எல்லாரும் புரிஞ்சுக்க வேண்டாமா? இந்த மாதிரி வேலையெல்லாம் யாரும் அனுபவப்பட்டு செய்யறது இல்ல. இந்த சூழ்நிலையில எல்லாத்தையும் யோசனை பண்ணி தான் செய்யணும். இப்ப சொல்ற மிஷினை உபயோகிச்சா ஒரு குழி தோண்டலாம் இல்லையா? தோண்டலாம். அப்ப பக்கத்துல நிறைய குழிங்க தோண்டுவோம். ஒரு 6-7 குழிங்க. அப்புறம் குழிகளுக்கு இடையில இருக்கிற மண்ணை ஆளுங்களை வச்சு வெட்டி எடுத்துட்டா அதுவே ஒரு பெரிய குழி ஆயிடும். ஒரு குழி தோன்றதுக்கு எவ்வளவு நேரம் ஆகும்? நம்ம கிட்ட இருக்கிற மிஷினை உபயோகிச்சா ஒரு குழி தோன்றதுக்கு 10-15 நிமிஷம் ஆகும். அப்ப 2-3 மிஷினை கொண்டு வந்தா சீக்கிரமா நிறைய குழியை தோண்டலாம்ல. ஆனா எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஒரு மிஷின் தானே இருக்கு. ஏய் தாஸ், சூர்யா கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனிக்கு போய் விஷயத்தை சொல்லி அங்க இருக்க மிஷின் எடுத்துப்பா. முடிஞ்சா 2-3 மிஷின் கிடைக்குதான்னு பாரு. சீக்கிரம் வரணும். பாலு, பாலுக்குண்ணா, நான் தான் அப்பா கூப்பிடுறேன். பாலு, டாக்டர் மகன் பேச மாட்டேங்கிறான். பாலு, பாலு, பாலு இங்க பாருமா, குழந்தை மயங்கிட்டு போல இருக்கு. உங்க மிஸ்ஸஸ் கூப்பிடுங்க. ராஜி, 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 நம்ம குழந்தை கூப்பிடு ராஜி. ராஜி, ராஜி, நம்ம மாணவ கூப்பிடு ராஜி. ராஜி, மாணவ கூப்பிடு ராஜி, ப்ளீஸ் ராஜி. ராஜி, 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 பாலுக்குட்டி கண்ணே, ராஜி, டாக்டர், ராஜி. உடனே அவங்க கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கட்டும். ஆம்புலன்ஸ் கூட்டுக்கணும். ஜோசப் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க சார். 2 மிஷின் கிடைச்சிருக்கு. அவன் அனுப்ப முடியாதுன்னு சொல்றான். என்ன காரணம்? முதலாளியை கேட்காம அனுப்ப முடியாதுங்கிறான். அந்த ஆளு எங்க? அவங்க இல்ல சார். என்னது அனுப்புறான இல்லையா? நான் பாக்குறேன். வாயினோட அல்ல ஏண்டா, முதலாளியோட அனுமதி இருந்தா தான் நீங்க எல்லாம் வண்டி எடுப்பீங்களாடா? சார் அப்படித்தானே சார் செய்யணும். அப்படித்தான் செய்யணுமா? ஒரு பிஞ்சு குழந்தை உயிருக்கு போராடிட்டு இருக்கேன், நீங்க என்ன சட்டம் பேசுறீங்க ராஸ்கர்? அது வந்து சார், நோ, நான் சொல்றதை கேளு. உங்க ஓனர் கிட்ட நான் பேசுறேன். எடா வண்டிய.
பாத்து நிக்கிறீங்களா? ஹெல்ப் பண்ணுங்கப்பா. ஒரு 2 பேரும் இங்க வாங்க. இது இறக்குங்க. எல்லா வேலையும் வேகமா நடந்துட்டு தான் இருக்கு. 1 மணி நேரத்துக்குள்ள தொடங்க வேலை ஆரம்பிச்சிடும். இனிமே ஒண்ணும் பயப்பட வேணாம். நீங்க போய் குழந்தைய பாருங்க. டோன்ட் வரி. கேஸ் லீக் ஆகுது போல இருக்கேன். என்ன செய்யறது? டாக்டர், என்ன டாக்டர் புதுசா ஒரு குண்டு தூக்கி போறீங்க? ஒருல நீங்க கவலைப்படாதீங்க. கேஸ் லீக் ஆற தடுக்க நான் ஏதாவது மழை வரும் போல இருக்கு டாக்டர். போங்க, நீங்க அங்க நின்னு கவனிங்க. சரி, என்ன கேஸ் லீக் ஆகுதா? கேஸ் ரொம்ப ஆபத்தாயிடும். உடனே நம்ம கொண்டு போய் சரி, அதுல 4 பேர் இறங்கி வேலை செய்யற அளவுக்கு அது அகலமா. ஆமா, அப்புறமா நம்ம ஆளுங்க இறக்குவோம். அதுக்கப்புறம் நம்ம சுரங்க வேலையை ஆரம்பிப்போம். இந்த மிஷின் உபயோகிக்காம குழந்தை வெளியே எடுக்க முடியுமா சார்? முடியும். பயப்படாதீங்க, பயப்படாதீங்க. மது, 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 அப்ப இங்க வந்து சீக்கிரம் போய் சீக்கிரம் ஹெட்லைட் போடு. சீக்கிரம் ஈபிக்கு போன் பண்ணுங்கய்யா. சீக்கிரம் போங்க. போய் வாங்க, அப்படியே இருங்க. தள்ளிங்கப்பா, வெளிச்சத்தை வரீங்க. தள்ளிட்டு கொண்டு ஆபத்துலயே. சார், சீப்பு வெளிச்சம் குழிக்குள்ள போயிடு சார். சந்தோஷப்படாதீங்க சார். அந்த ஆம்புலன்ஸ் வெளிச்சம் வேணும் சார். இன்னும் 2 குழி தான் பாக்கி இருக்கு. 2 தானே? சீக்கிரமா விட்டுங்க. அந்த மண்ணை வெட்டி சீக்கிரமா மாறி போடுங்கயா. அந்த குழி பாட்டில் பெட்டர் பாஸ் பண்ணுவோம். அப்படியே ரொம்ப கடமெல்லாம் கூட்டுவான். மண்ணை மாறி போடணும். மாட்டு ரெடி அடிச்சுவா. போடு. மனு, மனுக்குண்ணா பயப்படாதமா. சீக்கிரம் இருப்படி. தூக்கு தூக்கு. போதும். முன்னாடி வண்டிய. குழி கடையில இருக்கிற மண்ணை வெட்டுற வேலையை உடனே ஆரம்பிக்க. ஓகே. குழந்தை போய் பாருங்க. பாலத்தி, என்ன வெட்டுற நீ? தள்ள மேல வாங்க, நான் வெட்டிக்கிறேன். மேல வாங்க சார், ப்ளீஸ். சொல்றீங்க மேல வாங்க. சீக்கிரம் போய் 2 மணி விட்டு போ. சீக்கிரம். ஹரியா, ஹரியா, சீக்கிரம் வாங்க.
சீக்கிரம் கொண்டு வாங்க ஏனிய சீக்கிரம் வாங்க கொஞ்சம் தள்ளி நில்லுங்க மண்ணை கழிச்சிடாதீங்க வெள்ள ஒரு 2 பேர் மட்டும் இறங்குங்க பாத்து பாத்து சீக்கிரமா மண்ணு மாதிரி போடுங்க சீக்கிரம் சீக்கிரம் தடுப்பு போடுறதுக்கு உண்டான பலகை தகடெல்லாம் ரெடி பண்ணி வைங்க சீக்கிரம் போ இந்த டேப்பை பிடிங்க போடுங்க போடுங்க 15 அடி இருக்கான்னு பாருங்க வளர்ந்துருக்க ஆளுக்கு தானே வளர்ந்தீங்க ஆமா இந்த இடம் 15 அடி கரெக்டா இருக்கும் இந்த இடத்துலதான் கிராஸா சுரங்கம் வெட்டணும் அதுக்கு கீழே தான் நம்ம தடுப்பு போட போறோம் சார் இந்த இடத்துல நம்ம கிராஸா தோண்டாது டாக்டர் ஓடிச்ச பிரச்சனை பண்றீங்க பயப்படுறதுக்கு ஒண்ணு இல்ல பயப்பாட்டிட்டு சொல்லி குழந்தை இருக்கிற குழியில தண்ணி விட பாத்துங்க குழந்தை கொண்டாகாது குழிக்குள்ள தண்ணி விடாம பாத்துங்க கால்பாயத்தில் தள்ளி கட்டுங்க இன்னும் ரைட் சைடா வந்து கட்டுங்க வாங்க முதல்ல போய் குழந்தைய பார்த்துட்டு வரேன் சீக்கிரம் வாங்க அந்த பக்கமும் தண்ணி விடாம பாத்துங்க டாக்டர் டாக்டர் நாம எப்படியாவது குழிக்குள்ள மழை தண்ணி விடாம பாத்துக்கணும் டாக்டர் நாம நினைச்சபடி வேலை சீக்கிரமா முடிஞ்சு போல இருக்கு குழந்தை விட்டு எங்கேயும் போயிடாது டாக்டர் சார் நம்ம 6 அடி தோண்ட அமைக்க வரக்கூடாது 3 அடி தான் தோண்டணும் கவலைப்படாதீங்க கொஞ்சம் தான் தோண்ட வேண்டி இருக்கு நம்ம தோண்டிட்டு வந்துடலாம் டாக்டர் யோ நீங்க அந்த பக்கம் சீக்கிரமா தோண்டுக்கியா ஐயோ ஐயோ குழந்தை சீக்கிரமா தோண்டுங்க பாத்துருங்க பாத்து என்ன சார் இது இவ்வளவு தண்ணியில மண்ணை தோண்டி குழந்தை எப்படி வெளியில அடிக்கிறது அந்த பக்கெட்டை நேரில் போன சீக்கிரம் இந்த பக்கெட்ல தண்ணி முண்டை அனுப்புங்க அனுப்புங்க சீக்கிரம் எடுத்துங்க சீக்கிரம் வின்சன் சீக்கிரம் ஆகட்டும் சொல்லுங்க தள்ளி வை கை பார்த்து குழந்தை மேல பார்த்து
ஐயோ ஐயோ என் குழந்தை மாலு 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 என் குழந்தை ஐயோ என் குழந்தை குழந்தை கொடுங்க ப்ளீஸ் கொடுங்க மாலக்கண்ணு கொஞ்சம் தள்ளுங்க. மாலு மாலதி இங்க பாருமா. கண்ணிமையால் காக்கும் இழியே கண்ணுக்குள் காதல் புரியுது எண்ணத்தின் இன்பம் நிலவது கண்ணுக்குள் காதல் புரியுது எண்ணத்தின் இன்பம் நிலவது இனிய ராகம் பாடவும் நான் இசைத்து மீட்டும் வீணையோ